அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி முதல் மூணாறு வரை சுற்றுலா எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இயற்கையை ரசிக்க விரும்புபவர்களுக்கு தமிழகத்தின் தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவின் மூணாறு வரை செல்லும் ஒரு பயணம் சொர்க்க அனுபவமாகும். இன்று அந்த சுற்றுலா பயணத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். தேனியில் இருந்து போடிநாயக்கனூர் வழியாக நம் பயணத்தை தொடங்குகிறோம். போடிநாயக்கனூர் ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் அழகான மலைகளை காட்சிகளாகவும் புகழ்பெற்றது. அங்கிருந்து போடிமெட்டு நோக்கி பயணிக்கும் போது சாலையில் இருபுறங்களும் பசுமை மலைகளும் மேகங்களும் வளைந்து செல்லும் கொண்டை ஊசி வளைவுகளும் என கண்கொள்ளா காட்சிகளும் நம்மை வரவேற்கின்றன. போடிமெட்டு பார்வையின் முனையத்தில் நின்று பார்த்தால் முழு தேனியையும் கண்முன்னே விரிந்து காணப்படும். அதன் பின்னர் கேரளா எல்லையை கடந்து மூணாறு பகுதிக்கு நுழைகிறோம். வழியெங்கிலும் தேயிலை தோட்டங்கள் பச்சை பசையலாக விரித்தது போல் காட்சியளிக்கும். மூணாறு என்று பெயர் 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடம் என்பதிலிருந்து வந்தது. மூணாறில் பார்க்க வேண்டிய இடங்களில் முதல்ல மாட்டுப்பட்டி அணை குறிப்பிடத்தக்கது. இந்த படகு சவாரி, இயற்கை ரசிக்கலாம். அடுத்து எக்கோ பாயிண்ட்டு, ரோஸ் கார்டன். இங்கே நம்ம எக்கோ பாயிண்டில் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சத்தமாக குரல் கொடுத்தால் அதே குரல் எதிரொலியாக திரும்பும் கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்பும் இடங்களில் இதுவும் ஒன்று. அதன் பிறகு குண்டல ஏரி, அமைதியான நீர்ப்பரப்பு மற்றும் மலைகளின் பின்னணி புகைப்படம் எடுக்க மிகவும் ஏற்றது. மேலும் டாப் ஸ்டேஷன் என்ற இடத்துல இருந்து பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலையின் அற்புதமான காட்சிகளை காணலாம். அதிகாலை நேரத்தில் மேகக்கடலின் நடுவே நிற்பது போன்று உணர்வு கிடைக்கும். மூணாறின் மற்றொரு சிறப்பு எராவிக்குளம் தேசிய பூங்கா. இங்கு அரிய வகை நீலகிரி தார் மான்களை பார்க்கலாம். இயற்கை ஆர்வலர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடமாகும். அதேபோல் டீ மியூசியம் சென்று தேயிலை தயாரிப்பு முறை அறிந்து கொள்ளலாம். மூணாறின் வரலாறு, தேயிலை தொழிலின் வளர்ச்சி அங்கு விளக்கப்படுகின்றன. இது மிக பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு சில கிலோமீட்டருக்கும் இயற்கை காட்சிகள், பசுமை தேயிலை தோட்டங்கள், குளிர்ந்த காலநிலை, அருவிகள், மேகங்கள் என மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் அனுபவம் கிடைக்கிறது. எனவே குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக விரும்பினால் தேனி, போடிநாயக்கனூர், போடிமெட்டு மூணாறு பயணம் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்டுக்காடு கொச்சின் போட ரோட்டு பகுதியில் இருக்குது. மூணாறு செல்லும் வழியில் தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று. அங்கே ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸு, மூணாறு பள்ளிவாசல், அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது அந்த இடத்துல தண்ணி இல்லை. அப்போ உயரமான மலைகளுக்கு நடுவே பாய்ந்து வரும் சுற்றியுள்ள பசுமையான காடுகள், குளிர்ந்த காற்று சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. இப்போ கொச்சின் ரோடு வழியாக இதுவும் பார்க்க வேண்டிய இடம் ஆட்டுக்காடு. மறந்துடாமல் அந்த இடத்த பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் உடுமலைப்பேட்டை வழியாகவும் அப்படியே கீழே இறங்கி கோயம்புத்தூர் வழியாக போயிடலாம். இல்லை தேனி வழியில் திரும்ப ரிட்டர்ன் பண்ணாலும் நல்லாயிருக்கும்.